ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மோசமாக இருக்கிற கிச்சனையும் 10 நிமிஷத்தில் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். எவ்வளோ சிங்க் பாத்திரமாக இருந்தாலும் கடகடன்னு விளக்கலாம். அது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலே அப்படியே தலையே சுற்றுதோ, அவ்வளோ மோசமாக இருந்துச்சு இந்த கிச்சன் பார்க்குறக்கே. அப்படியே சைட் பை சைடு கிச்சன்லேயும் இன்னும் கொஞ்சம் வேலைங்க பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் செஞ்சுட்டு மொதல் வேலையாக கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நாளைக்கு வரலட்சுமி நோமுக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே க்ளீன் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ண இந்த மளிகை சாமான டப்பா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, மல்லித்தலை, இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு, நம்ம இந்த ஸ்பைஸ் டப்பாங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் அந்த பாத்திரம் எல்லாம் அடுக்கி வைப்போம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்டை மட்டும் திருப்பி வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம அகாரா பிராண்டோட அந்த மல்டிபிள் கெட்டில், அதுக்கப்புறம் ரீகல் பர்சனல் பிளண்டர், இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாகவே வச்சுட்ருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அந்த இடம் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண கடுகு, சீரகம் எல்லாத்தையுமே கொட்டி வச்சுருந்தேன். அதெல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுட்டு ரொம்பவே எனர்ஜி லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் உரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, உண்மையாலுமே ரீகல் பர்சனல் பிளண்டரில் இந்த மாதுளம்பழமெல்லாம் நம்ம ஜூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சக்கையாக அந்த இது வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தை போட்டு நீங்கள் சர்க்கரை இல்லை தேன் எது ஊற்றுறீங்களோ அது இனிப்புக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியோ பாலோ ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியோ பாலோ ஊற்றி நல்லா அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த திப்பியாக வரவே வராது. நான் இப்படி தான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளண்டர் நான் ஜூஸ் போடுறது மட்டும் இல்லாமல் சட்னி அரைக்கிறது, அதுக்கப்புறமா புடிங் எல்லாமே அரைக்கிறதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயர்டாக இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்க க்ளீனிங் வேலையை பார்க்கணும். எடுத்த பொருளை இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். இப்போ தான் எடுத்து இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சா, அப்படியே நான் அந்த ரீகல் பர்சனல் பிளண்டரை வச்சுட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எனக்கு இன்னுமே வேலை ஜாஸ்தி ஆயிரும். அதனால் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் ரிலாக்ஸாக உட்காந்து ஜூஸ் எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு பாத்திரம் விளக்கறதுக்கு நின்றுட்டேன். அது என்னமோ நம்ம அக்ஷய பாத்திரம் மட்டும் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வழியிறது குறையாது. பாத்திரம் விளக்கலான்னு நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பை பார்த்தா அடுப்பு அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி, இப்படியே விட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு இதை க்ளீன் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வேலையாக அதில் தண்ணி ஊற்றி அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறுறக்கு விடுவோம். அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபஸ்ட்டு அதுலேருந்து அதில் சிந்தி இருந்த கடுகு, சீரகம், மிளகுன்ட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் தொடச்சி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊறுறக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் விளக்கறக்கு நின்னேன். நிறைய பேர் இந்த லிக்யூட் ஊற்றி வைக்கிறது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன், ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்மே நான் கீழே டேக் பண்ணுறேன். அதே சமயம் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரே இதாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. நான் லிக்யூட் அதில் ஊற்றிடுவேன், மேலே சோப் போட்டு வச்சுருவேன். சோப் எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிப்பாங்க, லிக்யூட் நான் யூஸ் பண்ணிப்பேன். கடகடன்னு ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து கடகடன்னு விளக்கறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ஓவர்ஸ்லாம் பாத்திரம் விளக்கும் போது சீக்கிரமாக பாத்திரம் விளக்கி முடித்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா விளக்கி கழுவி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறமா பெரிய பாத்திரம், அதுக்கப்புறம் சின்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கணும் அப்படின்னா கடகடன்னு வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி பாத்திரமெல்லாம் கழுவும் போது தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வச்சு கழுவுனீங்க அப்படின்னா பாத்திரம் அவ்வளோ சீக்கிரம் இந்த வெள்ளையாக பிடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதே போல் பொறுமையாக நம்ம கழுவும் போது பாத்திரம் நல்லா பளபளன்னு இருக்கும்.
ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, இவ்வளோ ஸ்பீடாக பாத்திரம் விளக்குறீங்க, அந்த பாத்திரத்தை சுத்தமாக விளக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது ஆக்சுவலாக 3x ஸ்பீடில் வந்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து பாத்திரம் பொறுமையாக தான் விளக்குவேன், ஆனால் உங்களுக்கு வந்து 3x ஸ்பீடில் வச்சு காட்டுறேன். அப்படி காட்டினேன் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் குயிக்காக நான் வந்து விளக்கி முடிக்கிறத பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த புள்ள பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நேரம் தான் இதை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து ஸ்பீடாக வச்சு காட்டுறேன். இவ்வளோ ஸ்பீடாலாம் என்னால் பாத்திரம் விளக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தலையே சுற்றிடும். அதுவும் அந்த க்ளீன் பண்ணி வந்து நிற்கிறதுக்குள்ளே அப்பப்பா போதும் போதும்னு ஆயிரும். அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் நம்மளுக்கு வரும். உண்மையாக இல்லையா? எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கெல்லாம் போய் பாத்திரம் நின்று விளக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்போ வந்து என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நின்று ஒவ்வொரு வேலையவாக செய்வேன். உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச சித்ராமா பாட்டு போட்டு விட்டுட்டு கேட்பேன். அப்புறம் வந்து சாமி பாட்டு, முருகர் பாட்டெல்லாம் எனக்கு கேட்குறக்கு அவ்வளோ பிடிக்கும். முருகர் பாட்டு, அம்மன் பாட்டு இதெல்லாம் கேட்கும் போது எங்கேருந்து தான் எனர்ஜி எனக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. அந்த எனர்ஜி அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்று எல்லா வேலையும் கடன்னு செஞ்சுருவேன். அது இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக எனக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டீ. நான் வந்து ஒரு சில டைம் வந்து எனக்கு சுத்தமாகவே எனக்கு எந்த வேலையுமே செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துட்ருப்பேன். அப்போ வந்து செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் போது ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் டீ ஆர் காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நின்னேன்னா எனர்ஜி தன்னை போல் வந்துடும். கடன்னு எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு கையோடு வந்து இந்த சிங்க் ஏரியா, அந்த டைல்ஸு, அதுக்கப்புறம் சிங்கில் இருக்க பைப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்க்ரப் வச்சு நல்லா வாஷ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து சிங்க்குக்கு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங்க்கு தனியாக ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறேன். இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து அடிக்கடி கமெண்டில் தனித்தனி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன், நான் தனி ஸ்பாஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். எது வந்து ஸ்பாஞ்சு வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா அதை சிங்க்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு புதுசு எடுத்து போட்டுருவேன். இதே மாதிரி அந்த ஸ்டீல் நாரும் அப்படி தான். ஸோ வந்து தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறேன். சிங்க் எல்லாமே கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பை கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அடுப்பு வந்து பார்க்கும்போது அப்பான்னு தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. சரி ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்க்கும் போது தண்ணி ஊற்றி ஆல்ரெடி ஊற வச்சுருந்ததுனால கடன்னு ஸ்க்ரப் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டதையும் ஈஸியாக போயிடுச்சு. இதே வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வைக்காமல் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நேரம் எனக்கு வேலை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டு நீட்டாக தொடச்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதை பார்த்துட்டு எனக்கு இப்படியே இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறனால நீட்டாக கழுவியுமே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி விடுறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 3 நாள் நான் கிச்சனுக்குள்ளே வராததுக்காக இந்த நிலமையிலையா கிச்சன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில நேரம் ஏதோ ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு போயிட்டு அந்த இடத்த கழுவியே விட்டுட்டு வந்துடுவேன். இந்த நோய் வந்து இப்போ இந்த கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ திரும்பவும் வந்துருச்சு. ஆக்சுவலி வந்து நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பெல்லாமே சும்மா நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இடையில ஒரு நாள் வந்து கிச்சனை டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிச்சனுக்குள்ளே க்ளீன் பண்ணுறக்கே வந்தேன். ஆனால் கிச்சன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு இது இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையும் வந்து கழுவியே விட்டுட்டேன். அதே போல் வெஷல் வாஷிங் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிற இடம் கொண்டு எல்லாத்தையுமே நீட்டாக தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாத்திரத்தை கமுத்தணும்னு சொல்லிட்டு அதுங்களையும் சேர்த்து எல்லாத்தையுமே தொடச்சி விட்டாச்சு. ஒன்றுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு கிச்சன் மொத்தத்தையும் கழுவிட்டு நான் வெளியே வர்றதுக்கு. என்ன மாதிரி எப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து வேலை செய்யறதுக்கு இறங்க மாட்டேன், ஆனால் இறங்கிட்டேன்னா என்னை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி இருந்துச்சு. கடன்னு அத்தனை வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து வெளியே வரும்போது உசப்பான் இருந்துச்சு. இதில் கொடுமை என்ன தெரியுங்களா, நான் இங்கே அடுப்பு கழுவிட்டு இருந்த கேப்பில் அப்படியே வந்து சிங்கில் மறுபடியும் ஒரு 4-5 பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. நான் இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சரி பர்னரெல்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்போது மறுபடியும் சிங்கில் வந்து பாத்திரம். இந்த அக்ஷய பாத்திரம் என்னைக்கு தான் வந்து அந்த பாத்திரம் வளைகிறத நிறுத்துமோ எனக்கே தெரியல. இந்த மாதிரி எத்தனை ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு வரலட்சுமி விரதம். இது வந்து வியாழக்கிழமை எடுத்த vlog. ஸோ அதனால் வந்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். எத்தனை பேர் வரலட்சுமி விரதம் இருக்கீங்க, அது வந்து நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நான் வந்து சாமி ஃபோட்டோ மட்டும் அப்படியே வச்சு சும்மா தான் நான் சாமி கும்பிடுவேன். நான் இன்ன வரைக்கும் கலசம் வச்செல்லாம் நான் வந்து சாமி கும்பிட்டது இல்லை.
நெக்ஸ்ட் இயர் வந்து அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே உங்களோட நான் விலாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு வழியாக மீதி இருந்த பாத்திரத்தையும் விலக்கி முடிச்சுட்டு சிங்கையுமே ஒரு கிளான்ஸ் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அடுப்பு மேலே வைக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையுமே நீட்டாக கழுவி எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய டாஸ்கே கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எப்போவுமே எனக்கு வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக தெரியும். மற்ற ரூமெல்லாம் வந்து கடகடன்னு எனக்கு வேலை முடிஞ்சிற மாதிரி இருக்கும். ஆனால் கிச்சனை க்ளீன் பண்ணும்போது மட்டும் எனக்கு 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் எனக்கு தேவைப்படுற மாதிரி தோணும். டீப் க்ளீன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு பார்த்த கிச்சனுக்கும் இப்போ பார்த்த கிச்சனுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. அப்போனா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.